சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். சிவபாலனோட வீராவை எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க பாக்கியா. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிவபாலனோட வீரா சேர்ந்து வரலன்னா அப்போ விவாகரத்துக்கு நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சவுந்தரபாண்டி ஒரு பக்கம் வந்து திட்டமிட்டு இருக்கிறாங்க. பாக்கியா எடுத்து விபரீத முடிவால் பார்த்தோம்னா வீரா வந்து சிவபாலனோட சேர்ந்து வாழ்றதுக்காக சம்மதிச்சாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகத்தோட வீட்டுக்கு பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி, பாக்கியா, பாண்டியம்மா எல்லாருமே அங்கே வராங்க. இசைக்கு எல்லாருமே அங்கே வரவும் அப்போ வந்து சவுந்தரபாண்டியை பார்த்ததுமே உடனே சண்முகம் வந்து என்ன திரும்பவும் பிரச்சனை பண்ணதுக்காக வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அப்போ சவுந்தரபாண்டி வந்து வீராவிட்ட கேட்குறாங்க, ஆமாம் வீரா, நீ வந்து என் வீட்டுக்கு மருமகளாக வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வீரா வந்து சொல்கிறாங்க, நான் அது என்றைக்குமே நடக்காது. உன் மகன் என் கழுத்தில் தாலி கட்டிட்டாம்னா நான் உன் வீட்டுக்கு மருமகளாக வந்துடுவேன் நினச்சியா என்ன, அது ஒரு காலமும் நடக்காது அப்படிங்கிறாங்க. அப்ப பாக்கியா சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏண்டி வீரா இந்த மாதிரிலாம் வந்து பிடிவாதமா இருந்துட்டு இருக்கிற, சிவபாலன் நல்ல வேண்டி நான் சொல்றது கேளு அப்படிங்கும் போது அத்தை அங்க பாருங்க, நீங்க வந்து அவனை பத்தி மட்டும் பேசாதீங்க, அவன் மேல நான் அந்த அளவுக்கு நான் கோவத்தோட இருக்கிறேன் அப்படிங்கவோ அப்ப சவுந்தரபாண்டி சொல்றாங்க, சரி நீ தான் சிவபாலனோட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்ட, அப்புறமா எதுக்காக அவன் கட்டின தாலியை மட்டும் நீ உன் கழுத்துல சுமந்துக்கிட்டு இருக்கணும், அதை கழட்டி தந்துரு, நான் என் பையனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டது அப்படிங்கவோ இது கிட்டதுமே உடனே வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாரு, நான் உன் பையன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன், உன் வீட்டுக்கு நான் மருமகளாகவும் வரமாட்டேன், ஆனா அதே நேரத்தில் அந்த தாலியை கழட்டியும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சவுந்தரபாண்டி சொல்றாங்க, இவ வந்து சிவபாலனோட சேர்ந்து வாழவும் மாட்டாளா, நம்ம வீட்டுக்கு மருமகளாகவும் வரவும் மாட்டாளா, அப்ப அவன் கட்டின தாலி மட்டும் எதுக்கும் உன் கழுத்துல கிடக்கணும், அது என்ன இதாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ சண்முகம் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ வீரா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நான் அதுதான் உன் மகனுக்கு நான் கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிறாங்க. என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற எங்களை பற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சவுந்தரபாண்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாரு, நீ தான் என் பையன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டலா, அதுக்கப்புறம் எதுக்காக அவன் கட்டின தாலி மட்டும் கழுத்தில் தொங்க விட்டுட்டு அலையணும், எதுக்காக நீ கழட்டி தர மாட்டேங்கிற, இது என்ன தாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு, நான் என் மகனுக்கு நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன், அதனால நான் வந்து அதாவது என் பையன் வந்து உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வீரா சொல்றாங்க, கண்டிப்பா நான் அதில் கையெழுத்து போட்டு தர மாட்டேன், நான் அதே மாதிரி தாலியை கழட்டி கொடுக்க மாட்டேன், இதுதான் உன் பையனுக்கு நான் கொடுக்கக்கூடிய தண்டனை, ஆனா நான் ஜென்மம் ஃபுல்லா ஆனாலும் சரிதான், உன் பையன் கூட சேர்ந்து வாழ்வ மட்டும் நீ நினைச்சிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சவுந்தரபாண்டி, என்ன சண்முகம் உன் தங்கச்சி இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிறா, அவளை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறியா என்னன்னு சொல்லி கேட்கவும் அப்ப சண்முகம் சொல்றாங்க, இது அவளுடைய வாழ்க்கை, அவ தான் முடிவு எடுக்கணும், அவ என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான், எனக்கு அதுல வந்து நான் சம்மதம் சொல்லதான் செய்வேன், இது அவளுடைய வாழ்க்கை, அவள் தான் தீர்மானிக்கணும், அது மட்டும் இல்லாமல் சிவபாலன் அவள் கழுத்தில் வந்து சம்மதத்தோட ஒன்றும் தாலி கட்டலை, அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க முடியும், இது அவளுடைய வாழ்க்கை, அவள் என்ன தீர்மானிக்காலோ அதுதான் எனக்கு சரின்னு படுது அப்படின்னு சொல்லவும் இதுக்கு மேலே நீங்கள் இங்கே நிற்கிறதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது இந்த விஷயத்தை பற்றி பேசுறது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சவுந்தரபாண்டி கோவத்தோட நேராக வீட்டுக்கு வராங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா பரணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவன் எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எப்படியாவது சிவபாலனை வந்து அவள் ஏற்றுப்பான்னு சொல்லி நினச்சோம்னா அவள் இப்படிலாம் பிடிவாதத்தோடு இருந்துட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பரணி வந்து நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ நேராக வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே சவுந்தரபாண்டி பாக்கியாவை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க, பாத்தியா உன் அண்ணன் பொண்ணுக்கு எந்த அளவுக்கு திமிரு இருந்தால் அவள் இப்படிலாம் அவள் பேசிகிட்டு இருப்பா, அவள் வந்து அதாவது இந்த வீட்டுக்கு மருமகளாக வரமாட்டாளாம், சிவபாலனை புருஷனாகவும் ஏற்றுக்க மாட்டாளாம், ஆனால் அவன் கட்டின தாலியை மட்டும் கலட்டவும் மாட்டாளாம், டைவர்ஸும் கொடுக்க மாட்டாளாம், இது என்ன நினச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாக்கியா வந்து பாய்க்கிட்ட போட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்கோம். இப்போ சிவபாலன் அங்கே வராங்க. உடனே சிவபாலன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து சவுந்தரபாண்டி அங்கே நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து சிவபாலன் சொல்றாங்க, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் சொல்றதெல்லாம் பொய்யா தான் இருக்கும், உண்மையாக இருக்காது அப்படிங்கும்போது, ஆமால என்னைக்கு தான் நான் சொல்றது நீங்களாம் நம்பியிருக்கிறீங்க, அதான் உன் அம்மா கூடயே வந்தால அவட்ட கேளு அப்படின்னு சொல்லும் போது, என்னம்மா அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா, அப்படிதான் வீரா சொன்னாலான்னு சொல்லி கேட்கும்போது உடனே பாக்கியாவும் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமா சிவபாலா, இவர் சொல்றதெல்லாம் உண்மைதான், வீரா இந்த மாதிரிக்கு பிடிவாதத்தோட இருந்துட்டு இருக்கிறா, அவளை எவ்வளவோ சமாதானப்படுத்தி கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறா, என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாக்கியா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் தெரியாது, எப்படி இருந்தாலும் சரிதான், இவங்க ரெண்டு வரையும் பிரித்து விட்றதா கரெக்டு, அதனால் அவகிட்ட வந்து டைவர்ஸுக்கு கையெழுத்து வாங்குறது தான் சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டதுமே இசைக்கு வந்து பாக்கியாட்ட சொல்கிறாங்க, என்னத்தை மாமா இப்படிலாம் முடிவெடுத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கும்போது, ஆமாட்டி அவர் சொல்கிறதுலே என்ன தப்பு இருக்குது, அவள் வீராவும் இப்படி தானே பிடிவாதமாக இருந்துட்டு இருக்கிறா, அவள் கொஞ்சமாவது மனசு இறங்கி வாராளா பாரு, இந்த ஆள் பேசுகிற மாதிரி தானே அவளும் பிடிவாத
சமாதானத்தோடு இருந்துட்டு இருக்கிறா. ஏற்கனவே இவரை கேட்க வேண்டாம், இவருக்கு எங்கடா பிரச்சனை இருக்குன்னு அலைவார். இப்போ அந்த பிரச்சனையே வந்து வீரா கையில் எடுத்து கொடுத்துருக்குறா. அப்படி இருக்கும்போது இவரை கேட்கவா வேணும், இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து அறிவழகனை தான் காட்டுறாங்க. அறிவழகன் வந்து ரத்னா தனக்கு வந்து அதாவது இந்த மாதிரிக்கு பால் கொலக்கட்டையெல்லாம் தனக்காக செஞ்சுட்டு நம்மளுக்காக வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகன் ரத்னாவே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே மாதிரிக்கு பார்த்தோம்னா ரத்னாவே தான் காட்டுறாங்க. ரத்னா வந்து அறிவழகனே நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே பரணி வராங்க. என்ன ரத்னா நீ தூங்கலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிறாங்க. என்ன அறிவழகனே நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் உடனே ரத்னா அது எப்படி எனக்கு நினைக்காம இருக்க முடியும், அறிவழகன் என்னைக்கு வந்து வெளியே வர போகிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு ரத்னா நீ கவலைப்படாத, உங்கள் அண்ணன் அதுக்காக தானே எல்லா கஷ்டம் பட்டுட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்திலேயே அறிவழகன் எந்த தப்பும் இல்லை நிரபதான்னு சொல்லிட்டு நிரூபித்து அவர் வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்படிங்கவும் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் பரணி, ஆனால் அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது நீ எதுக்காக இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கிற, சண்முகம் தான் அந்த அதாவது இந்த வேலையில் இறங்கிட்டான்னா அவன் கண்டிப்பாக முழு மூச்சோட அதை வந்து சரி பண்ணிட்டு தானே வருமா. அது மாதிரிக்கு தான் அறிவழகனை எப்படியாவது நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்காக அவன் ஏதாவது ஒரு வேலை செய்ய தான் செய்வான். அதனால நீ அதை பற்றி கவலைப்படாமல் தூங்கு அப்படின்னு சொல்லவும் உடனே ரத்னாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பரணி வீரா கிட்ட வராங்க. என்ன வீரா நீ எடுத்த முடிவு சரின்னு சொல்லி நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அப்போ வீரா சொல்கிறாங்க என்ன பரணி என்ன அதாவது உங்கள் அப்பா வந்து பேசுனால நீங்கள் அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நான் யாருக்காகவும் நான் சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேன்னு உனக்கு தெரியுங்களா, ஆனால் இது உன்னுடைய வாழ்க்கை நீ தான் தீர்மானிக்கணும். சிவபாலன் வந்து அதாவது சம்மதம் இல்லாமல் உன் கழுத்தில் தாலி கட்டினது தப்பு தான், ஆனால் ஒரு இக்கட்டான நிலைமையில உன்னை காப்பாற்றுறதுக்காக தானே அவன் தாலி கட்டி இருக்கிறான், அதையே நீ நினச்சி பார்க்க மாட்டுக்க அப்படின்னு பரணி கேட்கவும் நீ வாழ்நாள் ஃபுல்லாக அந்த தாலியை சுமந்துக்கிட்டு இருப்ப ஆனால் தனியாக தான் இருப்பேன்னு சொல்றியே அதெல்லாம் சரிப்பட்டு வருமா, நீயும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீ அமைச்சுக்கிட வேண்டாமா அப்படின்னு சொல்லும் போது சிவபாலன் வந்து உனக்கு தெரியும்ல அவன் எவ்வளோ நல்லவன்னு, அதனால அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நான் வந்து உனக்கு அதாவது கட்டாயப்படுத்த மாட்டேன், ஆனால் அவன் ரொம்ப நல்லவன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தால் எந்த தப்பும் கிடையாதுன்னு நான் வந்து சொல்லுவேன் அப்படிங்கவும் உடனே வந்து வீரா சொல்கிறாங்க இங்கே பாரு பரணி நீ இந்த விஷயத்தை பற்றி மட்டும் பேசாத, வேற எதை பற்றினாலும் என்கிட்ட பேசு, ஆனால் சிவபாலனோட சேர்ந்து வாழணும் மட்டும் என்கிட்ட நீ சொல்லாத அப்படிங்கிறாங்க. அப்போ பரணி வந்து வீரா கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு வீரா உன்னை நான் கட்டாயப்படுத்தலை, ஆனால் நீ கொஞ்சமாவது வந்து நீ யோசனை பண்ணி பாருன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பரணி போகவும் வீரா வந்து அதாவது பரணி பேசுனதை கொஞ்சம் கூட அவங்க காது கொடுத்து கேட்ட மாதிரிக்கு தெரியல. அதுக்கு பதில் அவங்க எரிச்சல் தான் அடைகிறாங்க. ஆமாம் என்ன இருந்தாலும் சரி தான் கூட பிறந்தவங்களா அதனால தான் பரணி சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு வீரா வந்து எரிச்சல் அடைகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே பாக்கியாவை தான் காட்டுறாங்க. பாக்கியா வந்து ஒரு விபரீதமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது வீராவை தன்னுடைய வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்கு இதை தவிர எனக்கு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து பார்த்தோம்னா அந்த பொருளையும் எடுத்துகிட்டு நேராக சண்முகத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வந்து சண்முகம் வார்த்தை என்ன திடீர்னு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாருல வீரா வந்து என் வீட்டுக்கு வாழ வரவாளா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதுதான் அவள் முடிவை அவள் சொல்லிட்டாளா, அதுக்கப்புறம் தேவலாமல் எதுக்காக அதை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அப்போ வந்து வீரா பரணின்னு எல்லாருமே வந்துருந்தாங்க. உடனே பாக்கியா பார்த்தோம்னா அந்த பொருளை எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னத்தை எதுக்காக அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்திருக்கிற அப்படிங்கும்போது இங்கே பாரு வீரா வந்து என் வீட்டுக்கு மருமகளா வாழ்றதுக்கு வரலன்னா இந்த பொருளை வச்சு நான் என்னுடைய கதையை நானே முடிச்சுக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.